அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சுபாஷ். ஸோ இன்னைக்கு நடந்த லட்சியம் டெஸ்ட் பேட்சில் இன்னைக்கு நடந்த 5வது தேர்வில் மேக்ஸுக்கான டாபிக்ஸ் சதவீதம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நிற்பாங்க. ஸோ முதல் கொஸ்டின், ஒய்யின் எக்ஸ் சதவீதத்துக்கும் எக்ஸின் ஒய் சதவீதத்துக்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்யினுடைய எக்ஸ் சதவிகிதம், ஒய்யினுடைய எக்ஸ் சதவிகிதம். ஸோ சதவீதம் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணும்? பெர் 100, 1/100ங்கிறத டினோட் பண்ணும். ஸோ அப்போ எக்ஸ் சதவீதம்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பை 100. இதுக்கும் எக்ஸின் ஒய் சதவீதம், எக்ஸினுடைய ஒய் சதவீதத்துக்கும் உள்ள பின்ன மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பின்ன மதிப்புனா என்னன்னு எழுதணும்? P/Qங்கிற ஃபார்மெட்ல எழுதணும். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100 ஹோல் டிவைடட் பை ஒய் எக்ஸ் டிவைடட் பை 100. ஸோ இது ரெண்டுமே என்னவா தான் இருக்குது? 100 கேன்சல் ஆயிரும், எக்ஸ்ஒய் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன? 1. ஸோ அப்போ அந்த விகித பின்னத்தினுடைய மதிப்பு என்ன? 1. ஆன்சர் 1. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சமாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் டிக்ரீஸ், சதவீதம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. குறைந்த சதவீதம். ஸோ அந்த வீட்டினுடைய ஆரம்ப மதிப்பு என்னவா இருக்குது? ஆரம்ப மதிப்பு 15 லட்சமா இருக்குது. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 12 லட்சமா குறைஞ்சிருக்குது. அப்படின்னா மொத்தம் குறைந்த தொகை எவ்வளவு? 3 லட்சம் குறைஞ்சிருக்குது. அப்போ 15 லட்சம்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 3 லட்சம் குறைஞ்சிருக்குது இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ண என்ன வரும்? 1/5 இன்ட்டு 100. ஸோ 5ஆல கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 20%. அப்போ ஆன்சர் என்ன? 20%. 15 லட்சத்துல இருந்து 12 லட்சமா குறைகிறது. அப்போ குறைந்த சதவீதம் அப்படிங்கிறது 20%. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு தேர்வில் 30% மாணாக்கியர் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 30% தேர்ச்சி பெறவில்லை ஆங்கில பாடத்துல. 40% மாணாக்கியர் ஹிந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 2 பாடங்களும் சேர்த்து 20% தேர்ச்சி பெறாதவர்கள் என்றால் 2 பாடத்திலும் தேர்ச்சி பெற்ற மாணாக்கியர்களின் சதவீதம் எத்தனை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்திருக்கிற எல்லா சதவீதமுமே தேர்வுல தேர்ச்சி பெறாதவங்க தான். ஆனா என்ன கொடுத்திருக்கிறாங்க? ஆங்கில பாடத்துல மட்டும் தேர்ச்சி பெறாதவங்க 30% பேர், ஹிந்தி பாடத்துல தேர்ச்சி பெறாதவங்க 40% பேர், 2 பாடத்திலும் தேர்ச்சி பெறாதவங்க 20% பேர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வென் வரைபடம் நம்ம ரிலேட் பண்ணுவோம். வென் வரைபடம். ஸோ இது எனக்கு ஒரு குவான்டிட்டி, இது ஒரு குவான்டிட்டி, இது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டி. இங்க என்னன்னா, இப்போ ஆங்கில பாடம் இருக்குது, ஹிந்தி பாடம் இருக்குது. ஆங்கில பாடத்துல தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனை பேர்? 30% பேர். ஹிந்தி பாடத்துல தேர்ச்சி பெறாதவங்க 40% பேர். 2 பாடத்திலையும் தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை பேர்? 20% பேர். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, ஆங்கில பாடத்துல மட்டும் தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் தேவை. எனக்கு பொதுவா ஆங்கில பாடத்துல 30% பேர் தேர்ச்சி பெறல அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆங்கில பாடத்துல மட்டும் தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனை பேருங்கிறது எனக்கு கொடுக்கல. அப்போ 2 பாடத்திலையும் தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 20% இருக்கிறாங்களா? அப்போ அந்த 20% இதுல இருந்து கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 10%. அப்போ ஆங்கில பாடத்துல மட்டும் ஃபெயில் ஆனவங்க 10% பேர். ஹிந்தி பாடத்துல மட்டும் ஃபெயில் ஆனவங்க 20% கழிச்சா என்ன கிடைக்கும்? 20%. அப்போ ஹிந்தி பாடத்துல மட்டும் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ? 20% பேர். அப்போ 10% ஆங்கில பாடத்துல மட்டும் ஃபெயில் ஆனவங்க, 20% ஹிந்தி பாடத்துல மட்டும் ஃபெயில் ஆனவங்க, 20% ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி 2 பாடத்தையும் சேர்த்து 2 பாடத்திலையும் ஃபெயில் ஆனவங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு சதவீதம் பேர் எனக்கு ஃபெயில் ஆயிருக்கிறாங்க? 50% பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. எனக்கு கேள்வி, தேர்ச்சி பெற்ற மாணாக்கியரின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்ச்சி பெறாதவங்க 50%னா மீதி இருக்க மாணவர்கள் தானே தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க. அப்போ 50% தேர்ச்சி பெறாதவர்கள்னா மீதி இருக்கக்கூடிய 50% தேர்ச்சி பெற்றவர்கள். அப்ப ஆன்சர் என்ன? 50%. அடுத்த கேள்வி, ₹5.80 20 பைசாக்கள் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ₹5.80 இதுல 20 பைசாங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே எனக்கு மேத்ஸ்ல வேற வேற யூனிட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை முதல்ல என்ன பண்ணணும்? ஒரே யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிடணும். நான் எல்லாத்தையுமே என்ன பண்றேன்? சிங்கிள் யூனிட்டா கன்வெர்ட் பண்றேன், பைசாவா கன்வெர்ட் பண்றேன். ஸோ மேல இருக்கிறது பைசால தான் இருக்குது, 20 பைசா. இங்க ₹5, ₹1ங்கிறது 100 பைசா. இப்போ ₹5ங்கிறது 500 பைசா. அப்போ ₹5.80 மொத்தமா சேர்த்தா எவ்வளோ? 580 பைசா.
அப்போ 580 பைசாக்கள்ல 20 பைசாங்கிறது எத்தனை சதவீதம்ங்கிறதான் கேட்டிருக்காங்க. இதை 100ஆல பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? சதவீதம் கிடைக்கும். ஸோ 0 0 கேன்சல், 1 டைம்ஸ் எனக்கு எத்தனை வரும்? 29. ஸோ அப்போ எத்தனை வருது? 100/29 வருது. ஸோ கேன்சல் பண்ணா 100ல் எத்தனை 29 இருக்குது? 3 29 இருக்குது. 3 29 எத்தனை? 57. மீதி எத்தனை இருக்குது? 13. 3 29 87. மீதி எத்தனை இருக்குது? 13 இருக்குது. ஸோ 3 13/29 சதவிகிதம். ஆன்சர் 3 13/29 சதவிகிதம். ஸோ அடுத்த கேள்வி, ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருடைய உயரம் எனக்கு கொடுக்கல, ஆனா பர்சன்டேஜா கம்பேர் பண்ணியிருக்காங்க, சதவீதத்துல ஒப்பிட்டு இருக்காங்க. ஏ பின்ட்டு ரெண்டு அளவுகள் இருக்குது. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பியின் உயரத்தை ரெஃபரன்ஸா வச்சிருக்கிறாங்க. ஸோ ஏபின்னு சொல்லிட்டு 2 யூனிட்ஸ் இருக்குது. இதுல பியினுடையதை ரெஃபரன்ஸா வச்சுட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பியினுடைய உயரத்தை 100% வச்சுக்கிட்டுறேன். அப்போ ஏ எவ்வளவு இருக்கும்? 25% குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 25% குறைவுனா ஏவினுடைய உயரம் எவ்வளவு இருக்கும்? 75 இருக்குமா? பியினுடைய உயரம் நான் 100ன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏயினுடைய உயரம் எவ்வளவு? 75. இப்போ கேள்வி என்ன எனக்கு? பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அதிகமா இருக்குது? குவான்டிட்டி வைஸ் 25 அதிகமா இருக்குது. ஸோ சதவீதம் என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 25 அதிகமா இருக்குது. எதுல இருந்து அதிகமா இருக்குது? 75ல இருந்து 25 அதிகமா இருக்குது. பியினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக உள்ளதுன்னா கேட்டிருக்காங்க. பி எவ்வளவு சதவீதம் அதிகம்? பி எவ்வளவு அதிகமா இருக்குது? 25 அதிகமா இருக்குது. எதுல இருந்து 25 அதிகமா இருக்குது? 75ல இருந்து 25 அதிகமா இருக்கிறதுனால தான் அங்க 100 இருக்குது. ஸோ இன்ட்டு 100 கேன்சல் பண்ணா 1 25 3 25 75. ஸோ சதவீதம் எவ்வளவு? 100/3 கேன்சல் பண்ணா 33 1/3 சதவிகிதம். ஸோ ஆன்சர் 33 1/3%. ஸோ அடுத்த கேள்வி, ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலா 5 லிட்டர் திரவ கலவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 5 லிட்டர் திரவ கலவைனா அதுல என்ன இருக்கும்? ஆல்கஹால் மற்றும் தண்ணீர் ரெண்டும் சேர்ந்த திரவ கலவை தான் அங்க இருக்குது. ஸோ 5 லிட்டர் முதல்ல இருக்குது. 5 லிட்டர் அதுல ஆல்கஹால் எவ்வளவு இருக்குது? 20% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்கஹால் 20%னா எவ்வளவு இருந்திருக்கும்? 5 லிட்டர்ல 20%ங்கிறது எவ்வளோ? 20% ஆஃப் 5. ஸோ 1 டைம்ஸ் 5 டைம்ஸ் 5 கேன்சல் ஆகி என்ன வரும்? 1 லிட்டர். ஸோ அப்போ ஆல்கஹால் எனக்கு என்ன இருந்திருக்கு? 1 லிட்டர் இருந்திருக்கு. மீதி இருக்கக்கூடியது தண்ணீர் எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 4 லிட்டர் இருந்திருக்கும். அதுதானே சேர்த்து தானே திரவ கலவை எவ்வளோ? 5 லிட்டர். இப்போ என்ன சொல்றாங்க? இந்த கலவையோடு 1 லிட்டர் நான் தண்ணீர் சேர்க்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 1 லிட்டர் நான் தண்ணீர் சேர்க்கிறேன்னா தண்ணீர் ஏற்கனவே 4 லிட்டர் அந்த கலவையில இருக்குது. நான் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 லிட்டர் சேர்க்கிறேன். இப்போ தண்ணீர் எவ்வளோ வந்துருச்சு? 5 லிட்டர் வந்துருச்சு. இப்போ கேள்வி என்ன? எனக்கு புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. புதிய கலவை பார்த்தோம்னா அதுல ஏற்கனவே 1 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது, 5 லிட்டர் தண்ணி இருக்குது. அப்போ புதிய கலவை மொத்தம் எவ்வளவு குவான்டிட்டி இருக்குது? 6 லிட்டர் இருக்குது. இந்த 6 லிட்டர்ல ஆல்கஹால் எவ்வளவு இருக்குது? 1 லிட்டர் இருக்குது. அப்போ 6 லிட்டர்ல 1 லிட்டர் ஆல்கஹால் சதவீதம் கேட்டிருக்காங்க இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணா 3 2 52 50/3. ஸோ 50ல் எத்தனை 3 இருக்குது? 16 3 48, மீதி 2 இருக்குது. 16 2/3 சதவீதம். ஆன்சர் 16 2/3 சதவீதம். ஸோ அடுத்த கேள்வி, முப்பத்தி 6 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மணி நேரம், ஒரு மணி. இந்த ஒரு மணியில 36 வினாடி அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ நான் எல்லாத்தையுமே நான் என்னவா மாற்றணும்? ஒரே யூனிட்டா மாற்றணுமா? 36 வினாடி மேல இருக்குது, கீழே ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரத்தை வினாடியா மாத்தினா ஒரு மணி நேரத்துல எத்தனை இருக்குது? 60 நிமிடங்கள் இருக்குது. ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 60 வினாடிகள் இருக்குது. ஸோ அப்போ 60 × 60 பர்சன்டேஜா மாற்றணும் இன்ட்டு 100. ஸோ 36 கேன்சல் பண்ணா 2 0 2 0 கேன்சல், 6 6 36. ஆன்சர் என்ன? 1%. அப்போ ஒரு மணியில 36 வினாடிங்கிறது என்ன? 1%. ஆன்சர் 1%. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000.
ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து அந்த எந்திரத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த சதவீத மாற்றம், ஒரே மதிப்பு மேல அடுத்தடுத்து எனக்கு சதவீதம் அப்ளை ஆகுது. ஒரு இயந்திரத்தினுடைய தற்போதைய மதிப்பு என்னவா இருக்குது? 1,62,000 இருக்குது. 1,62,000. இது ஒவ்வொரு ஆண்டும் 10% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10% குறையுதுன்னா எப்போதும் சதவீதம் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப மதிப்பு அல்லது முழு மதிப்பை என்னன்னு வச்சுக்கிடுவோம்? 100% வச்சுக்கிடுவோம். இப்போ அதுல 10% குறையுதுன்னா அது எத்தனை சதவீதமா மாறுது? 90% மாறுதுன்னு அர்த்தம். 10% கூடுதுன்னா 110% மாறுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்க 1,62,000 ஆரம்ப மதிப்பா இருந்திருக்கும். இது முதல் வருஷம் எவ்வளவு குறையுது? 10% குறையுது. 10% அது எத்தனை சதவீதமா மாறி இருக்கும்? 90% மாறி இருக்கும். இப்போ இதே மதிப்பு எனக்கு இரண்டாவது ஆண்டு என்ன வரும்? மறுபடியும் 10% குறையுது. இப்போ மறுபடியும் 10%னா மறுபடியும் எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கும்? எனக்கு 90% மாறி இருக்கும். இன்ட்டு இப்போ 2 ஆண்டுகள் கழித்து அந்த எந்திரத்தினுடைய மதிப்பு தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுதான் எனக்கு வேல்யூ. ஸோ 2 0 2 0, இந்த 2 0க்கு இந்த 2 0. அப்போ என்ன? 9 × 9 81, 162 × 810. ஸோ இப்போ இருக்குன்னா ஆன்சர் 162 81. 1 2 2 16 22 2 மீதி 2 48 49 51 1 மீதி 5 8 8 5 13 ஒரு 0. இப்போ என்ன ஆன்சர்? 1,31,220. ஸோ 1,62,000 இருந்த அந்த எந்திரத்தினுடைய மதிப்பு 2 ஆண்டுகள் கழித்து எவ்வளவா மாறிடுச்சு? 1,31,220 மாறிடுச்சு. ஆன்சர் டி. ஸோ அடுத்த கேள்வி, நானூறின் 30%-இன் 25% மதிப்பு என்ன? சிம்பிளான கேள்வி தானே. 400னுடைய 30% என்னன்னு பார்க்கணும். 30%னா எவ்வளோ? 30/100. இந்த மதிப்பினுடைய 25% என்னன்னு கேட்டிருக்காங்க. 25/100. சதவீதம்னா என்ன? டிவைடட் பை 100. இந்த சதவீதம்ங்கிற சிம்பிள் எதை டினோட் பண்ணும்? 1/100 டினோட் பண்ணும். 30%னா 30/100ன்னு அர்த்தம். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். 1 25, 4 25 100, 1 4 1 4. ஆன்சர் என்ன? 30. ஸோ 400னுடைய 30%-இனுடைய 25% எவ்வளவு? 30. ஆன்சர் 30. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருட்களை விற்கும் பொழுது அவர் 1 கிலோ எடைக்கு பதிலாக 950 கிராம் எடையையே பயன்படுத்தினார் எனில் அவர் அடையும் லாப சதவீதம் என்ன? ஆமா, அவருக்கு லாபம் தான் கிடைக்கும். ஏன்னா 1 கிலோ எடைக்கு பதில் அவர் எவ்வளவுதான் யூஸ் பண்றாரு? 950 கிராம் தான் யூஸ் பண்றாரு. ஒரு கஸ்டமர் வந்து 1 கிலோவுக்கு ஏதோ ஒரு அரிசி கேட்கிறாரு அப்படின்னா இவர் எவ்வளவுதான் கொடுக்குறாரு? 950 கிராம் தான் கொடுக்குறாரு. அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 50 கிராம் லாபம் கிடைக்குது. ஸோ இந்த 50 கிராம்ங்கிறது எதுக்கு லாபம் கிடைக்குது? ஒவ்வொரு 950 கிராமுக்கும் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 50 கிராம் லாபம் கிடைக்குது. அப்போ கொடுக்கக்கூடிய 950 கிராமுக்கு அவர் 50 கிராம் லாபம் அடைகிறார். இன்ட்டு 100. லாப சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 950 கிராம் தான் கொடுக்குறாரு, அதுல 50 கிராம் அவருக்கு லாபம் கிடைக்குது. இன்ட்டு 100. ஸோ 0 0 கேன்சல். 1 5 19 5 95. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 100 டிவைடட் பை 19. ஸோ கேன்சல் பண்ணா 100ல் எத்தனை 19 இருக்குது? 5 19 95. 5 19 95 மீதி 5. ஸோ அப்போ ஆன்சர் 5 5/19%. ஸோ அடுத்த கேள்வி, 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றிற்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் அதுக்கு ஈக்குவலன்ட் சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த தள்ளுபடிகள் எவ்வளவு விழுது? 20% மற்றும் 25%. இந்த ரெண்டுக்கும் நிகரான ஒரே சதவீதம் அப்படின்னு கொடுக்கணும். தள்ளுபடி கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ அந்த பொருளினுடைய விலை நான் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டுறேன். ஸோ 100 ரூபாயா இருந்து முதல்ல 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 20% குறைஞ்சிருக்கும். 100 ரூபாயா இருக்கக்கூடிய பொருள் 20% எனக்கு முதல்ல தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போ 20% குறைஞ்சி எவ்வளவா மாறி இருக்கும்? அந்த பொருளினுடைய விலை 80 ரூபாயா மாறி இருக்கும். அடுத்து 25% தள்ளுபடி. இப்போ 25% தள்ளுபடினா 80ல் 25% எவ்வளவு? 80ல் 25%ங்கிறது 20. அப்போ 20 குறைஞ்சி என்னவா மாறி இருக்கும்? அந்த பொருளினுடைய விலை 60 ரூபாயா மாறி இருக்கும். அப்போ
ஆரம்பத்துல அந்த பொருளினுடைய விலை என்னவா இருக்குது, 100 ரூபாயா இருக்குது. இப்போ எவ்வளவா மாறிடுச்சு, அது 60 ரூபாயா மாறிடுச்சு. அப்போ நிகர மாற்றம் எவ்வளவு, 40% குறைஞ்சிருக்கு. அப்போ ரெண்டு அடுத்தடுத்த 20% 25% கொடுக்கறதுக்கு பதில் ஒரே சதவீதமா கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம், 40% கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த இரண்டு தொடர் தள்ளுபடிகளுக்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம்னா என்ன, 40%. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, நார்மலா நமக்கு அடுத்தடுத்த சதவீத மாற்றத்துக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் XY டிவைடட் பை 100 அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வேல்யூ கூடுது, பர்சன்டேஜ் எனக்கு அதிகமாகுது அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். பர்சன்டேஜ் குறையுதுன்னா மைனஸ் போடணும். இங்கே எனக்கு என்ன, தள்ளுபடி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தள்ளுபடினா விலை குறையுதுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். வேல்யூஸ் என்ன, -20 -25. ஸோ எக்ஸோட வேல்யூ -20, ஒய்யோட வேல்யூ -25. இப்போ -20 -25 டிவைடட் பை 100. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 25 கேன்சல் பண்ணா 4, இங்க 4 கேன்சல் பண்ணா 5. ஸோ அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், -45 பிளஸ் இங்க என்ன இருக்கு 5. -45 பிளஸ் 5 வேல்யூ என்ன, -40%. -40னா என்ன அர்த்தம், 40% விலை குறைவு அப்படின்னு அர்த்தம். அப்ப இரண்டு தொடர் தள்ளுபடிகள் பதில் நிகரமா கொடுக்கக்கூடிய ஒரே தள்ளுபடின்னு பார்த்தோம்னா என்ன ஆன்சர், 40%. ஆன்சர் 40%. அடுத்த கேள்வி, மூன்று இலக்க எண் ஒன்றின் 30% மதிப்பு 190.8, அதே எண்ணின் 125% மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த நம்பரினுடைய 30% மதிப்பு 190.8. அதே எண்ணினுடைய 125% என்னன்னு கேட்டிருக்காங்க. 125% நான் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா எனக்கு அந்த எண் என்னன்னு எனக்கு கேட்கல. அந்த எண் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 100% கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இங்க என்ன கேட்டாங்க, எனக்கு அந்த எண்ணினுடைய 125% மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த எண் அதுதான் எனக்கு தெரியாது. அப்ப அந்த எண்ணினுடைய வேல்யூ என்ன, எக்ஸ். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 30 × x = 190.8 × 125. ஏன்னா 125% மதிப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப x = 190.8 டிவைடட் பை 30 × 125. எனக்கு என்ன தேவை, இது டெசிமல்ல இருக்குது. நான் சிம்பிளை பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கிடுறேன். ஸோ 1908 டிவைடட் பை 300 கிடைக்கும் × 125. ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும், ஸோ 25ல கேன்சல் பண்ணா 5 25 125, இங்க 12. ஸோ 12 டேபிள்ல நான் கேன்சல் பண்ணா ஒரு 12 12, மீதி 70, 5 12 60, மீதி 10, 8 108, 9 12 108. ஸோ அப்போ நான் எதால பெருக்கணும், 159 5ஆல பெருக்கணும். 5 9 45க்கு 5, மீதி 4, 25 4 29க்கு 9, மீதி 2 7. ஆன்சர் என்ன, 795. ஸோ ஒரு எண்ணினுடைய 30% மதிப்பு 190.8, அதே எண்ணினுடைய 125% மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே எண் கேட்டிருந்தாங்கன்னா 100% கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கேட்டாங்க, டைரக்டாவே 125% என்னன்னு கேட்டுட்டாங்க. அப்போ நான் டைரக்டாவே 125% என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஆன்சர் என்ன, 795. ஸோ அடுத்த கேள்வி, 0.07% என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 0.07%, இந்த சதவீதத்தினுடைய மதிப்பு என்ன சொல்லியிருந்தேன், 100ல் 1 பெர் 100. அப்போ 0.07 டிவைடட் பை 100, இதுதான் அதனுடைய மதிப்பு. பட் ஆப்ஷன்ஸ்ல பாருங்க எல்லாமே என்னவா இருக்குது, 7/10 7/1000 7/100 இருக்குது. நான் அப்போ என்னவா மாற்றணும், மேலே இருக்கக்கூடிய தொகுதியை 7ன்னு மாற்றணும். அப்போ இதை 7ஆ மாற்றின எதால பெருக்கணும், 1 2 டெசிமல் இருக்குது. அப்போ நான் எதால பெருக்கணும், 100ஆல பெருக்கணும். ஸோ ஒரு பின்னத்துல நான் பகுதியோ தொகுதியோ பெருக்கும் பொழுது ரெண்டையுமே சேர்த்து தான் பெருக்கணும். அப்போ 100ஆல பெருக்கி 100ஆல வகுத்தாதான் எனக்கு வேல்யூ மாறாது. அப்போ நான் 100ஆல பெருக்கினா இங்க மேல என்னவா மாறிடும், 7ஆ மாறிடும். கீழே 100 × 100 10,000. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 7/10,000. ஸோ அடுத்த கேள்வி, இரண்டு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடானது பெரிய எண்ணில் 20%. இரண்டு எண்ணிற்கு இடையே உள்ள வேறுபாடானது பெரிய எண்ணில் 20%. சிறிய எண்ணினுடைய மதிப்பு 20 எனில் பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு பெரிய எண் சிறிய எண் ரெண்டுமே எனக்கு தெரியாது. ஏங்கிறத பெரிய எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டுறேன், பிங்கிறத சிறிய எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டுறேன். எனக்கு முதல்ல கொடுத்துருக்க டேட்டா என்ன, இரண்டு எண்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. பெரிய எண் ஏ தானே எடுத்திருக்கிறேன், அந்த பெரிய எண்ணில் 20% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
20%. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு 20, 5 20. ஸோ அப்போ 1/5 ஏ அப்படின்னு கிடைக்குது. இங்கே எனக்கு ஏ மைனஸ் பிங்கிறது சிறிய எண் தானே. சிறிய எண்ணினுடைய மதிப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 20ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பியோட மதிப்பு என்ன? 20. ஸோ அப்போ எனக்கு ஈக்குவேஷன் எனக்கு எப்படி கிடைக்குது? ஏ மைனஸ் 20 ஈக்குவல் டு A/5. இப்போ நான் 5 நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 5A மைனஸ் 100 ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்குது. எனக்கு தேவை ஏ தான். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க? பெரிய எண்ணை காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிற மதிப்பு தான் எனக்கு வேணும். ஸோ ஏவை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துருந்தேன், 100 அந்த பக்கம் போயிடும். ஸோ அப்போ 5A பிளஸ் ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஏவாகும், மைனஸ் 100 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் 100 ஆகும். ஸோ அப்போ 5Aலேருந்து ஒரு ஏ போயிடுச்சுன்னா 4A, 4A ஈக்குவல் டு 100, ஏவோட மதிப்பு 25. இப்போ பெரிய எண்ணினுடைய மதிப்பு என்ன? 25. ஸோ அடுத்த கேள்வி, எக்ஸ் என்பது ஒய்யின் 80% சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்கிற இதனுடைய மதிப்பு ஒய்யினுடைய 80% அப்படின்னு சொல்றாங்க. 80% ஆஃப் ஒய் அப்படிதானே கொடுத்துருக்காங்க. 80% ஆஃப் ஒய். பர்சன்டேஜ்ங்கிறது என்ன? 80/100 ஒய். ஸோ கேன்சல் பண்ணா 4 20 5 20. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன? 4/5 ஒய். இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? 2x எத்தனை சதவீதம் ஒய் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸினுடைய மதிப்பு இதுன்னா 2x மதிப்பு என்ன? 2 × 4/5 ஒய். ஸோ பெருக்குனா 2 × 4 8/5 ஒய் கிடைக்கும். இதுதான் 2x மதிப்பு. எனக்கு கேள்வி 2xல ஒய் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2x மதிப்பு என்ன? 8/5 ஒய் இன்ட்டு 100. ஸோ ஒய்யும் கேன்சல். 8/5 மேலே வந்துச்சுன்னா என்னவோ மாறிடும்? 5/8 இன்ட்டு 100ன்னு மாறிடும். ஸோ கேன்சல் பண்ணால் எவ்வளோ இருக்குது? 5 500/8 இருக்குது. 500/8. ஸோ 500/8 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 50ல் எத்தனை 8 இருக்குது? 6 8 48, மீதி 20. 20ல் 2 8 16, மீதி 4. 4/8 இருக்குது. கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/2. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 62 1/2%. ஆன்சர் 62 1/2%. அடுத்த கேள்வி, ரொட்டி துண்டின் விலை 25% உயர்ந்தால் 200 ரொட்டி துண்டுகள் வாங்கிய தொகையில் எத்தனை ரொட்டி துண்டுகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உபயோகத்தில் ஏற்படக்கூடிய சதவீத மாற்றம். ஒரு பொருளினுடைய விலை எனக்கு அதிகமானுச்சுன்னா என்னுடைய உபயோகத்தை நான் குறைச்சிக்கிடுவேன். ஏன்னா எனக்கு செலவு மாறாமல் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய உபயோகத்தை நான் கண்டிப்பாக குறைச்சிக்கிடுவேன், என்னுடைய கன்சம்ஷனை குறைச்சிக்கிடுவேன். அதே மாதிரி ஒரு பொருளினுடைய விலை குறைஞ்சதுன்னா அதே செலவுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? அதிகமான பொருளை கன்சியூம் பண்ணிக்கிட முடியும். அப்போ கன்சம்ஷன் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். இந்த மாதிரி உபயோகத்தில் ஏற்படக்கூடிய சதவீத மாற்றத்துக்கான ஷார்ட்கட் என்ன? A/100 ± A இன்ட்டு 100%. இதுதான் உபயோகத்தில் ஏற்படக்கூடிய சதவீத மாற்றம். புரிஞ்சுதா? இப்போ எனக்கு பொருளினுடைய விலை கூடுது அப்படின்னா இங்க பிளஸ் போடணும், குறையுது அப்படின்னா மைனஸ் போடணும். இங்க கேள்வியில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரொட்டி துண்டினுடைய விலை என்னவாகுது? 25% அதிகமாகுது. அப்போ எவ்வளவு சதவீதம்? 25% அதிகமாகுதுன்னா ஏவோட வேல்யூ என்ன? 25. சதவீதம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100 + 25 இன்ட்டு 100. ஸோ அப்போ 25/125 இன்ட்டு 100. கேன்சல் பண்ணால் 1/5 இன்ட்டு 100. கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 20%. அப்போ என்னுடைய உபயோகத்தில் நான் எவ்வளோ குறைப்பேன்? 20% குறைப்பேன். விலை கூடுனுச்சுன்னா என்னுடைய உபயோகத்தை நான் குறைப்பேன். விலை குறைஞ்சதுன்னா என்னுடைய உபயோகத்தை அதிகப்படுத்துவேன். அப்போ 20% என்னுடைய உபயோகத்தை நான் குறைக்க வேண்டியது இருக்கும். அப்போ 200 ரொட்டி துண்டு வாங்க வேண்டிய இடத்துல நான் எவ்வளோதான் வாங்குவேன்? 200ல் 20% கம்மியாக தான் வாங்குவேன். அப்போ 200ல் 20%ங்கிறது எவ்வளோ? 200ல் 20%ங்கிறது 100 2 0 2 0 கேன்சல் என்ன கிடைக்கும்? 40. அப்போ 40 ரொட்டி துண்டுகள் என்னால் கம்மியாக தான் வாங்க முடியும். அப்போ 200 - 40 ஆன்சர் என்ன? 160 ரொட்டி துண்டுகள் தான். எனக்கு அந்த 200 ரொட்டி துண்டுகள் வாங்கிய தொகைக்கு 160 ரொட்டி துண்டுகள் தான் என்னால் வாங்க முடியும். காரணம் என்னன்னா 25% விலை உயர்வு. புரிஞ்சுதா? ஆன்சர் 160. அடுத்த கேள்வி, ஒரு எண்ணின் 65% அந்த எண்ணின் 4 பங்கிற்கு 21 குறைவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு எண், அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. இதனுடைய 65%, 65% ஆஃப் எக்ஸ், இந்த மதிப்பு அந்த எண்ணின்
5இல் 4 பங்கு இருக்குமா, 4/5, 5இல் 4 பங்கு அந்த இருக்கு, 21 குறைவு, அதை விட 21 கம்மியாக தான் இருக்கு இந்த மதிப்பு. இப்போ எனக்கு என்ன தேவை, அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல் பண்ணா 13 5 65, 25 100. ஸோ 13x டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 4x டிவைடட் பை 5 மைனஸ் 21. எனக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரே சரி கொண்டு வந்துடுறேன். -21 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறிடும், +21 மாறிடும். இந்த 13x/20 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ்ல போயிடும். அப்போ 4x/5 மைனஸ் 13x/20. 21 ஈக்குவல் டு 5 20 எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும், 20. அப்போ நான் இதை எதால பெருக்க வேண்டியது இருக்கும், 4ஆல பெருக்கணும். மேலே கிளை 4ஆல பெருக்கினா மேலே என்ன கிடைக்கும், 16x. அதுல இருந்து என்ன கழிக்கணும், 13x கழிக்கணும். 14ல இருந்து 13 போயிடுச்சுன்னா 3x, 3x/20. இதனுடைய மதிப்பு தான் என்ன, 21. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு தான் எனக்கு வேணும். அப்போ 3x ஈக்குவல் டு 20 நாங்கள் பெருக்கிட்டா என்ன கிடைக்கும், 20 × 21. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 20 × 21 டிவைடட் பை 3. ஸோ 3ல் கேன்சல் பண்ணால் 7, 7 × 20 140. இப்போ அந்த எண்ணினுடைய மதிப்பு என்ன, 140. ஸோ அடுத்த கேள்வி, x மைனஸ் ஒய்யின் 50% x பிளஸ் ஒய்யின் 30%க்கு சமம். அதாவது 50% ஆஃப் x மைனஸ் ஒய் இது 30% ஆஃப் x பிளஸ் ஒய்க்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 50%ங்கிறத எப்படி எழுதலாம், 50/100ன்னு எழுதலாம். இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30/100 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ எனக்கு இங்கே 100 இங்கே 100 கேன்சல் ஆயிரும், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 5 உள்ள பெருக்குனா 5x மைனஸ் 5y ஈக்குவல் டு 3 உள்ள பெருக்குனா 3x பிளஸ் 3y. எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எக்ஸின் எத்தனை சதவீதம் ஒய் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஒய்யினுடைய மதிப்பு எனக்கு தெரியணும். ஸோ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடுது. இந்த 3x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5x மைனஸ் 3x, இந்த 5y அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் 5y. ஸோ அப்போ இதனுடைய வித்தியாசம் என்ன, 2x. இதனுடைய கூடுதல் என்ன, 8y. ஸோ அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய்யினுடைய மதிப்பு என்ன, 8/2 4/1. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன, 4, ஒய்யினுடைய மதிப்பு என்ன, 1. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸின் எத்தனை சதவீதம் ஒய் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸினுடைய எத்தனை சதவீதம் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸினுடைய மதிப்பு என்ன, 4, ஒய்யினுடைய மதிப்பு என்ன, 1. இப்போ 4ல் 1 எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 25%. ஆன்சர் 25%. அடுத்த கேள்வி, ஒரு பள்ளி தேர்தலில் A, B, C ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245, 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3ல் யார் வெற்றி பெற்றவங்களா இருப்பாங்க, 245 வாக்குகள் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர். ஏன்னா அவங்க தான் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ கேள்வி, அவருடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெற்றியாளர் பெற்ற வாக்கு எத்தனை, 245. இது மொத்த வாக்குகள்ல எத்தனை சதவீதம்ங்கிறது பார்க்கணும். மொத்த வாக்குகள் எத்தனை, 153, 245, 102. 7 10 1 5 6 10 1 2 4 1 5. இப்போ மொத்த வாக்குகள் எவ்வளவு, 500. 500ல் வெற்றி பெற்ற வாக்காளர் எவ்வளவு வாங்கியிருக்காரு, வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் 245 வாக்குகள் வாங்கியிருப்பாரு. ஸோ இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணா 2 0 2 0, 5ல் கேன்சல் பண்ணா 4 5 20, 9 5 45. இப்போ எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கிறாரு, 49%. ஆன்சர் 49%. ஸோ அடுத்த கேள்வி, $250 லிட்டரில் 12% என்பது 150 லிட்டரில் எத்தனை சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 250 லிட்டர்ல 12% அப்படிங்கிறது 150 லிட்டர்ல எத்தனை சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதானே கேட்டிருக்காங்க. 150ல் எத்தனை சதவீதம்ங்கிறது 250ல் 12%க்கு சமம். இதில் கேன்சல் பண்ணா 0க்கு 0 கேன்சல், ஒரு 100க்கு ஒரு 100 கேன்சல். இங்கே என்ன இருக்குது, 25 × 12. இந்த 15 பெருக்கல்ல இருக்கு, இங்கே வந்துருச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும், 15 ஈக்குவல் டு தான் எக்ஸ். ஸோ 25 × 12 டிவைடட் பை இந்த 15 பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா 15 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ கேன்சல் பண்ணா 5 5 25, 3 5 15. ஸோ அப்போ 5 × 12 60, ஒரு 3 4 3. எவ்வளோ வருது, 20%. 5 × 4 20% தான் எக்ஸினுடைய மதிப்பு.
அப்போ 150 லிட்டரினுடைய 20% தான் 250 லிட்டரினுடைய 15%, 12% சமமா இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி, 7/4 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னம் கொடுத்துருக்காங்க. 7/4ங்கிறது பின்னம். இந்த பின்னத்தை நான் சதவீதமா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். புரியுதா? பொதுவா சதவீதத்தை பின்னமா மாற்றுறதுக்கு 100ஆல வகுக்கணும். பின்னத்தை சதவீதமா மாற்றுறதுக்கு 100ஆல பெருக்கணும். இப்போ பெருக்குனா என்ன கிடைக்கும்? 4ல் கேன்சல் பண்ணா 25. இப்போ 7 × 25 தான் ஆன்சர். இப்போ 7 × 25 மதிப்பு 7 × 2 = 14, 7 × 5 35, 175%. இப்போ ஆன்சர் 175%. அடுத்த கேள்வி, கவின் 25க்கு 15 மதிப்புகள் பெற்றால் அதன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 25க்கு 15 மதிப்பெண்கள், 25க்கு 15 மதிப்பெண்கள், சதவீதம் கேட்டிருக்காங்க இன்ட்டு 100. ஸோ 3 5 15, 5 5 25, 1 5 25 100. இப்போ 3 × 20 60%. இப்போ ஆன்சர் என்ன? 25 மதிப்பெண்களுக்கு 15 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 60%. அடுத்த கேள்வி, இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். 5 டசன். ஒரு டசன்னா எத்தனை? ஒரு டசன்னா 12. அப்போ 5 டசன்னா 5 × 12 60 முட்டைகள். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல முட்டைகளுடைய சதவீதம் என்ன? அப்போ 10 முட்டைகள் கெட்டு விட்டதுன்னா மீதி எத்தனை முட்டைகள் இருக்கும்? 60 - 10 50 முட்டைகள் நல்ல முட்டைகளா இருக்கும். அப்போ மொத்தம் வாங்கினது எவ்வளோ? 60 முட்டைகள். அதுல எவ்வளோ? 50 முட்டைகள் எனக்கு நல்ல முட்டைகள். இப்போ அதனுடைய சதவீதம் தான் கேட்குறாங்க இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணா 5/6 100. அதாவது 3 2 இங்கே கேன்சல் பண்ணா 52 100. இப்போ 250 ÷ 3 கேன்சல் பண்ணா 8 3 24, 8 3 24, மீதி 10, 3 3 9, மீதி 1, ஒரு 0 சேர்த்தா என்ன கிடைக்கும்? மறுபடியும் 3, மறுபடியும் 3. ஸோ 83.33%. ஆன்சர் 83.33%. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும். தற்பொழுது 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய கொள்ளளவு என்ன? டோட்டல் வால்யூம் அல்லது டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ? டோட்டல் கெப்பாசிட்டி 50 லிட்டர். இப்போ இதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 30% நிரம்பியுள்ளதுன்னா எவ்வளோ? 30%. 50 லிட்டரில் 30%ங்கிறது எவ்வளோ? 30/100 × 50. ஸோ 2 0 கேன்சல் ஆகிடுனா என்ன கிடைக்கும்? 15 லிட்டர். அப்போ 15 லிட்டர் நிரம்பி இருக்குது. கேள்வி எனக்கு என்ன கேட்குறாங்க? 50% தண்ணீர் நிரம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 50%னா 50 லிட்டர்ல 50%ங்கிறது எவ்வளோ? இன்ட்டு 50. ஸோ 2 0க்கு கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25 லிட்டர். அப்போ 25 லிட்டர் நிரம்பணும். ஏற்கனவே எவ்வளோ நிரம்பி இருக்குது? 15 லிட்டர் நிரம்பி இருக்குது. அப்போ 25 லிட்டர் நிரம்புறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை லிட்டர் வேணும்? 10 லிட்டர் இருந்தால் போதும். அப்போ 10 லிட்டர் தான் நிறைய. இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவைன்னு கொடுத்துருக்காங்க? 15 லிட்டர் ஏற்கனவே நிரம்பிடுச்சு. 25 லிட்டர் நிரம்பணும்னா இன்னும் 10 லிட்டர் தான் வேணும். ஸோ ஆன்சர் 10 லிட்டர். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு எண்ணின் 90% மற்றும் அதே எண்ணின் 72% ஆகியவற்றின் வித்தியாசம் 256 எனில் அந்த எண்ணின் 54% என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர், எனக்கு அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ். இதனுடைய 90% 90% ஆஃப் எக்ஸ். இதுக்கும் 72% 72% ஆஃப் எக்ஸ். இதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 256. ஸோ கான்செப்டா அப்ரோச் பண்ணுங்க கொஸ்டினை. ஒரு நம்பருடைய 90%க்கும் 72%க்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க. உள்ள வித்தியாசம் எனக்கு எத்தனை சதவீதமா இருக்கும்? 90ல் 72 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 18%. அந்த வித்தியாசம் தானே 256. அப்போ 18% எவ்வளோ? 256. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 54% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நம்பர் என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. டைரக்டா எனக்கு 54% என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 54 × 256 ÷ 18. ஸோ ஒரு 18, 3 18, 54. ஸோ மல்டிப்ளை பண்ணா 3 6 18, மீதி 1, 15 1 16, மீதி 1 6 1 7. இப்போ ஆன்சர் என்ன? 768.
ஸோ இந்த 5வது டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சதவீதம் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்த்தோம். கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு மாடரேட்டான கொஸ்டின்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ வரக்கூடிய தேர்வுகளையும் ரொம்ப நல்லாவே நீங்கள் பண்ணுங்கள். இந்த லட்சியம் தேர்வு மூலமாக உங்களுடைய லட்சியம் வெல்வதற்கு விபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.